Hello guys, welcome back to Bommi's Education. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12th ப்ரோஸ் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஆர்ச்சிபால்ட் ஜோசப் புரோனின் இன் ஹிஸ் ஸ்டோரி டூ ஜென்டில்மேன்ஸ் ஆஃப் வெரோனா டெபிட்ஸ் லவ், டெவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் த டூ லிட்டில் பாய்ஸ். அதாவது ஆர்ச்சிபால்ட் ஜோசப் புரோனின் தான் வந்து இந்த ஸ்டோரியோட ஆத்தர். இவர் தான் என்ன எழுதினார், டூ ஜென்டில்மேன்ஸ் ஆஃப் வெரோனாவை எழுதியிருக்காரு. இதில் என்ன பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பு, டெவோஷன்னா வந்து பற்று, சாக்ரிஃபைஸ்னால் தியாகம், சின்சியாரிட்டினா ஒரு அவங்க பொறுப்போடு இருப்பாங்கள்ல, அதுவும் மெச்சூரிட்டி ஆஃப் த டூ லிட்டில் பாய்ஸ், ரெண்டு லிட்டில் பாய்ஸோடைய ஒரு மெச்சூரிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். நெக்ஸ்ட் பாருங்கள், டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ரெண்டு லிட்டில் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா ஒரு ஆள் நிக்கோலாவும் ஜாக்கோபோ தான் ரெண்டு லிட்டில் பாய்ஸு. இண்டியட் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ ஆர் த டூ ஜென்டில்மேன்ஸ் ஆஃப் வெரோனா. நிக்கோலா ஜாக்கோலா ரெண்டு பேர் தான் வந்து இந்த வெரோனா அப்படிங்கிற ஒரு நகருடைய ரெண்டு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிக்கோலா வாஸ் ஏ மெச்சூர்டு ரெஸ்பான்சிபிள் பாய் ஆஃப் 13. நிக்கோலா வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு பாய், வயசு என்ன அப்படின்னா 13. ஜாக்கோபோ அப்படிங்கிற ஒரு லிவ்லி பாய், அவனோட வயசு என்ன 12. ஓகேவா. போத் ஆஃப் தம் வேர் சைல்டிஷ் எனாஃப் அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ். ரெண்டு பேரும் ரொம்ப சைல்டிஷ் ஆனவங்க, அதாவது குழந்தைத்தனமாக இருப்பாங்க. மெனி வேஸ் நிறையா விஷயங்கள்ல அவங்க ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க. நிக்கோலா வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங். நிக்கோலா வந்து ரொம்ப ஸ்டெடியாகவும் என்கேஜிங்காகவும் இருப்பாங்க. ஸ்டெடி அப்படின்னா நிலையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். போத் த பாய்ஸ் ஓர் சீரியஸ்னஸ் இன் தர் ஃபேஸஸ் ஃபேர் பியாண்ட் தர் ஏஜ். அவங்க வயசுக்கு மீறி அவங்களோட ஃபேஸில் வந்து சீரியஸ்னஸை வச்சிட்ருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு த பாய்ஸ் ஸ்டார்வேஷன். இந்த பசங்களுடைய பசி இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறாங்கிறத பார்க்கலாம். தேர் ஃபாதர் ஹேட் பீன் கில்டு இன் த வார். அவனோட ஃபாதர் வந்து இந்த வார் ஒரு போர் மூலயமா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கொண்டுட்டாங்க. ஓகேவா. ஷார்ட்லி ஆஃப்டர் வார்ட் எ பாம் டெஸ்ட்ராய்டு தர் ஹவுஸ். கொஞ்ச காலத்திலே வந்து அவங்களோட பாம் வந்து அவங்களோட வீடே வந்து அழிச்சிருச்சு. ஆஃப்டர் த சிப்ளிங்ஸ் வேர் ரெண்டட் ஹோம்லெஸ். வீடு இல்லாமல் ரொம்ப தவிச்சாங்க. தே சஃபர்டு ஃப்ரம் ஸ்டார்வேஷன். அவங்களுக்கு பசியும் வந்து சாப்பாடு இல்லாமல் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. தே வேர் எக்ஸ்போஸ்ட் டு த கோல்டு வின்டர். கடுமையான வின்டராலேயும் அவங்க தாக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு லூசியாஸ் சஃபரிங். லூசியாங்கிறது அவனுடைய சிஸ்டர் தான். ஆஃப்டர் த வார் ஜெர்மன் ரூல்டு த சிட்டி ஃபார் 3 years. இந்த வாருக்கு அப்புறம் ஜெர்மன் தான் வந்து இந்த சிட்டியை வந்து 3 வருஷமாக வந்து ஆண்டுட்டு வந்தாங்க. தே ஹேட்டட் த ஜெர்மன்ஸ். ஆனால் அந்த பசங்களுக்கு ஜெர்மனை வந்து பிடிக்கவே பிடிக்காது. தே டிஸ்கவர்டு தட் தர் பிலோடு சிஸ்டர் லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்களோட சிஸ்டர் இருக்காங்களா லூசியா அப்படிங்கிறது அவங்களோட சிஸ்டர். அவங்க சிஸ்டர் வந்து டியூபர்குலோசிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஸ்பைனில் டியூபர்குலோசிஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. தே அட்மிட்டட் ஹெர் இன் த ஹாஸ்பிட்டல் அட் பொலேட்டா நியர்லி 30 kilometers ஃப்ரம் வெரோனா. வெரோனாலேருந்து 30 kilometersக்கு பொலேட்டாலேருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நரேட்டர்ஸ் கைண்ட்னஸ். நரேட்டருடைய கருணை பார்க்கலாம். நரேட்டர் வாஸ் கைண்ட் அண்ட் ஏ ஹெல்ப்ஃபுல் பர்சன். நரேட்டர் வந்து ஒரு கருணையுள்ள, அதுவும் உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சன். ஹி வாஸ் ஃபேசினேட்டட் பை த பாய்ஸ். அந்த பாய்ஸ்னால் அவர் கவரப்பட்டிருக்காரு. ஹி பாட் ஃப்ரூட்ஸ் இன் ஆர்டர் டு ஹெல்ப் தெம். அவர் வந்து ஃப்ரூட்ஸ் அவங்க அந்த பசங்க வித்துட்டு இருந்த ஃப்ரூட்ஸை வந்து வாங்குறாரு. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஹி ட்ராப்டு தெம் அட் த ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா வேர் த சிஸ்டர் ஹேட் பீன் அட்மிட்டட். எங்கே அவங்க சிஸ்டர் அட்மிட் ஆயிருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இவர் ட்ராப் பண்ணுறாரு. பீயிங் எ ஜென்டில்மேன், இவர் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறனால ஹீ டிட் நாட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தர் ஃபேமிலி பார்ட்டி. அவங்களோட ஃபேமிலி பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு விருப்பமே இல்லை. ஃபேமிலி பார்ட்டினா அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த நிக்கோலா ஜாக்கோபோவும் அவங்க சிஸ்டர் லூசியா இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் 3 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதா ஃபேமிலி பார்ட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி பார்ட்டியில் போய் இவர் தலையிட விருப்பமே இல்லை. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி பார்ட்டியை போய் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை. their devotion touched him deeply. அவங்களோட டெவோஷன் வந்து அவரை ஆள் மனசில் டச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாய்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இன்டீட் த வார் ஹேட் நாட் ப்ரோக்கன் த ஸ்பிரிட். போர் வந்து என்றைக்குமே அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து உடைக்கவே இல்லை. தர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பாட் எ நியூ நொபிலிட்டி டு ஹியூமன்ஸ் லைஃப். அவங்களுடைய செல்ஃப்லெஸ் இந்த ஆக்ஷன் தான் வந்து ஒரு புதிய நொபிலிட்டியை கொண்டு வருது. எதுக்கு அப்படின்னா ஹியூமன் லைஃபுக்கு ஒரு புதிய நொபிலிட்டியை கொண்டு வருது. நொபிலிட்டி அப்படின்னா பெருந்தன்மை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள். த பாய்ஸ் சஃபர்ட் ஏ லாட். இந்த பாய்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க நிறையாவே. பட் தே நெவர் கிரம்பிள்ட். அதுக்காக அவங்க வந்து வருந்தினதே கிடையாது, என்றைக்குமே முணுமுணுத்ததே கிடையாது அதை பற்றி. தே நெவர் கேவ் அப். என்றைக்கும் அதை வந்து விட்டு கொடுக்குறதாகவும் இல்லை. அவங்க என்றைக்குமே தன்னம்பிக்கையை இழக்கவே மாட்டாங்க. வார் டிட் நாட் பிரேக் த ஸ்பிரிட். முன்ன சொன்ன மாதிரி தான் வார் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணவே பண்ணாது. தே வேர் டிட்டர்மைன் டு ஒர்க் ஹார்ட். அவங்க வந்து
ரொம்ப கடினமாக உழைக்கப்பட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா ஏர்ன்டு ஃபார் த லிவிங், அவங்களோட வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப கடினமாக வேலை பண்ணுறாங்க. தர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பாட் ஏ நொபிலிட்டி டு ஹியூமன் லைஃப், அவங்களுடைய அந்த செல்ஃப்லெஸ்ஸான ஆக்ஷன் வந்து ஹியூமன் லைஃப்க்கு ஒரு பெருந்தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டவுட்டட்லி தே வேர் ரியலி த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, இவங்க 2 பேர் தான் வந்து வெரோனாவோட 2 ஜென்டில்மேன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.